ஊர் சேரி அப்படிங்கிற பிரிவினையை எதிர்த்து திராவிட இயக்கங்கள் என்ன செஞ்சது அப்படின்னு எவிடன்ஸ் கதிர் சில ஆதாரங்களை கேட்டிருக்காரு. பெரியார் காலத்துல இருந்தே வரலாறுகளை சொல்லலாம். இருந்தாலும் நம்ம இப்ப சமீபத்தில் நடந்த சில போராட்டங்கள் மட்டும் நான் சொல்லிடலான் இருக்கேன். 2012 அம்பேத்கர் பிறந்தநாள் 2012 ஏப்ரல் 14 இருந்து 2013 ஏப்ரல் 14 வரைக்கும் ஒரு வருஷம் முழுக்க முழுக்க ஒரு வருஷம் திராவிடர் விடுதலை கழகத்தோட ஒட்டுமொத்த வேலைகளும் இந்த ஊர் சேரி பிரிவினையை எதிர்த்து தான் நடந்தது. 2012 ஏப்ரல் 14 அப்போ ஒரு பயணம் தொடங்கணும், ஜாதிய வாழ்வியல் எதிர்ப்பு பயணம் அப்படின்னு ஒரு பயணத்தை தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் நடத்தணும். அந்த பயணம் தொடங்கின இடம் இமானுவேல் சேகரனோட நினைவிடம் பரமக்குடியில் அங்க போய் தொடங்கணும். அங்க தொடங்கி மதுரையில மேலவளவுல தோழர் முருகேசன் அவரோட நினைவிடத்து வழியா கோவையில இருக்க அன்னூர் பக்கத்துல இருக்க செகடந்தாளி முருகேசனோட அவரோட நினைவிடத்துல போய் அந்த பயணத்தை முடிச்சோம். எப்ப நடந்தது? 2012 ஏப்ரல் 14 இருந்து 2012 ஏப்ரல் 29 வரைக்கும் இந்த பயணம் நடந்தது. வழி இமானுவேல் சேரன் தொடங்கி மேலவளவு முருகேசன் வழியா செகடந்தாளி முருகேசன் நினைவிடத்துல போய் அந்த பயணத்தை முடிச்சோம். பயணத்துல முடிச்சுட்டு அந்த பயணமே எதுக்காக நடந்ததுன்னா முழுக்க முழுக்க ஊர் சேரி அப்படிங்கிற பிரிவினையை ஒழிக்கணும், அரசாங்கம் சட்டம் போட்டே ஒழிக்கணும், அரசாங்கம் புதுசா கட்டி கொடுக்கிற அரசு கட்டடங்கள் தொகுப்பு வீடுகள் இது எல்லாமே தலித் ஏரியா பிசி ஏரியான்னு தனித்தனியா பிரிச்சு கட்டாம ஒரே இடங்கள்ல கட்டி கொடுக்கணும். அதாவது புதுசா கட்டுகிற தொகுப்பு வீடுகள் கூட கலந்து எல்லா ஜாதிகளும் கலந்து வாழ்ற மாதிரி அந்த மாதிரி திட்டத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை வச்சோம். இன்னொன்னு ரியல் எஸ்டேட்லயே கோவை இப்ப இந்த மேற்கு மாவட்டங்களே ரியல் எஸ்டேட்லயே கூட தலித்துகளுக்கு அவங்க எவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கலாம், வசதியா இருக்கலாம், எவ்வளவு வசதியா இருந்தாலும் அவங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல இடம் விற்பனை செய்யறதுக்கே தடை, ஒரு எழுதப்படாத தடை அப்படிங்கிறது இங்க இருக்கு, இன்னமும் கூட இருக்கு. அந்த பிரச்சனையை எழுப்பணும். இந்த மாதிரி ஒரு 20க்கும் மேற்பட்ட தீண்டாமை ஜாதி தீண்டாமைக்குரிய அந்த பிரச்சனைகள் அதுக்கு எதிராக அரசாங்கம் செயல்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு 20 கோரிக்கைகள் வலியுறுத்தி போட்டோம். அதுல முக்கியமான முதல் கோரிக்கையே ஊர் சேரிக்கிற பிரிவினையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பயணம். சரி, பயணம் நடத்துனீங்க, பயணத்துக்கு அடுத்து நீங்க போராட்டம் நடத்துனீங்களா அப்படிங்கறத அவர் எவிடன்ஸ் கேட்கிறாரு. நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. அந்த 2012 ஏப்ரல் 29 திருப்பூர்ல, அதாவது இப்ப அந்த செகடந்தாளி முருகேசன் நினைவிடத்துல பயணத்தை முடிச்சுட்டு ஒரு பொதுக்கூட்டமா நாங்க திருப்பூர்ல நடத்துறோம் கூட்டம், அரிசி கடை வீதியில. அதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். நாங்க இதுவரைக்கும் கோரிக்கை அரசாங்கத்துக்கு வச்சிருந்தோம். அரசாங்கம் அந்த வேலைகள் நாங்க கொடுத்திருக்க அந்த ஜாதி ஒழிப்பு திட்டங்களை, தீண்டாமை ஒழிப்பு நடவடிக்கைகளை செய்யணும். செய்ய மறுத்தீங்கன்னா டிசம்பர் அல்லது ஜனவரி ஏப்ரல் 14 மனுசாசனத்தை எரிக்கிற போராட்டம் நாங்க நடத்துவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். ஏன் மனுசாசனத்தை எரிக்கிறோம்? இங்க இருக்க ஊர் சேரி பிரச்சனைக்கு மனுசாசனத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எவிடன்ஸ்க்கு இருக்கு, நல்லா தெரியும். குறிப்பா சொல்லணும்னாக்கா மனுசாஸ்திரத்தோட 10வது அத்தியாயத்துல 49 இருந்து 53 வரைக்கும் இருக்க அந்த ஸ்லோகங்கள் தான் ஊர் தனியாவும் சேரி தனியாவும் இன்னைக்கு இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அந்த மனுசாஸ்திரம், நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட வரிகள் ஸ்லோகங்கள் தான். அதை பின்பற்றி தான். அதனால அன்னைக்கு இது மனுசாஸ்திரம்ங்கிறது வெறும் ஒரு புத்தகம் இல்ல. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்க மாதிரி அன்னைக்கு மன்னர்கள் காலத்துல, தமிழ் மன்னர்கள் காலத்துல நமக்கான அரசியல் சட்டமாவே இருந்தது மனுசாஸ்திரம். அந்த மனுசாஸ்திரம் ஊரு தனியாவும் சேரி தனியாவும் இருக்கதான் சொல்லுது, பிரிவினையை தான் சொல்லியிருக்கு. அந்த மனுசாஸ்திரத்தை அடிப்படையில தான் இந்த நாட்டில் இருக்க எல்லா மன்னர்களும் ஆட்சி ஆண்டாங்க. நாங்க தொண்டறிக்கையில குறிப்பிட்டிருக்கோம், ராஜராஜ சோழன் காலம் தொடங்கி அதுக்கு முன்னாடி இருந்தே கூட இந்த ஊர் சேரி பிரிவினையை யாரும் கேள்வி கேட்காம இருக்காங்க. இந்த பிரச்சனையை இந்த அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் அந்த முதல் கோரிக்கையை வச்சோம். அந்த மாதிரி 10 கோரிக்கை வச்சிருந்தோம். அதாவது சாதி மறுப்பு திருமண இணையர்களுக்கான தனி கோட்டா, ஜாதி பேர்ல இயங்குற கடைகளுக்கான லைசன்ஸை கட் பண்ணுங்க, அப்புறம் குலதெய்வ வழிபாடை தடை செய்யுங்க, கிராம திருவிழாவில் நடக்கிற ஜாதி வேற்றுமைகளை பிரிவினைகளை தடை செய்யுங்க, இப்படி பல கோரிக்கைகளை வச்சிருந்தோம். இந்த கோரிக்கைகளை
அரசாங்கம் செய்யலாம். அப்ப அதிமுக அரசாங்கம், ஜெயலலிதா அவரோட அரசாங்கம், அந்த அரசாங்கம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றலைனாக்கா நாங்க அடுத்த வருஷம், அதாவது 2013 ஏப்ரல் 14 அன்னைக்கு மனு சாஸ்திரத்தை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தோம். என்னைக்கு 2012 ஏப்ரல் 29 அந்த அறிவிப்பு கொடுத்தோம். அந்த அறிவிப்பு கொடுக்கிற பொதுக்கூட்டத்துல சிறப்புரை யாருன்னா நம்ம எவிடன்ஸ் கதையோட மிக நெருங்கிய நண்பரா இருக்கிற தோழர் புனித பாண்டியன், தலித் முரசோட ஆசிரியர் இருக்க தோழர் புனித பாண்டியன் தான் அந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். அவர் தலைமையில தான் இந்த ஊர் சேரி காலனி அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக இருக்க மனுசாஸ்திரத்தை கொளுத்துவோம் அப்படிங்கிற அந்த ஊர் சேரி பிரச்சனைக்கு அடிப்படையா இருக்க மனுசாஸ்திரம் கொளுத்துவோங்கிற தீர்மானத்தை அங்கதான் அவர் தலைமையில தான் வெளியிட்டோம் நாங்க. அதுக்கப்புறமேலு ஒரு தீர்மானத்தை வெளியிட்டதோட நிக்கல. அந்த ஏப்ரல் 29க்கு பின்னாடி டிசம்பர் 24 வரைக்கும் பெரியார் பிறந்த நாள் நினைவு நாள் டிசம்பர் 24 வருது. அந்த நினைவு நாள் வரைக்கும் பிரச்சாரம், அந்த நாங்க என்ன தீர்மானங்களை போட்டோமோ அதை மீண்டும் பரப்புரை பயணம், தமிழ்நாடு ஃபுல்லா பரப்புரை பயணம் நடத்தினோம். அதோட நிறைவா அந்த மனுசாஸ்திர எரிப்பு மாநாடு அப்படிங்கிறது ஈரோட்ல நடத்தினோம். 2012 டிசம்பர் 24, 25 தேதிகள்ல 2 நாள் முழுமையா அந்த மாநாடு நடந்தது. முழுக்க முழுக்க மனுசாஸ்திர எரிப்பு ஏன், அந்த போராட்டம் எதுக்காங்கிற விலைக்குதான். அதுல தோழர் அதியமான், ஆதித்தமிழர் பேரவையோட நிறுவனர் தோழர் அதியமான் கலந்துகிட்டாரு. விசிகாவோட தலைவர் தோழர் திருமாவளவன் கலந்துகிட்டாரு. இப்படி பல தலைவர்கள் கலந்த மாநாடு மிக சிறப்பா நடந்தது. அந்த மாநாட்டிலையும் மீண்டும் சொல்றோம், ஏப்ரல் 14 வரைக்கும் டேட் பிக்ஸ் பண்ணோம். அடுத்த வருஷம் 2013 ஏப்ரல் 13 வரைக்கும் 14 வரைக்கும் டேட் கொடுத்து அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்கன்னா அப்பவும் பண்ணல. அப்ப வேற வழி இல்லாம அந்த 2013 ஏப்ரல் 14 அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுமார் 2000 தோழர்கள், சுமார்ல எண்ணிக்கையாவே 2000 பேர் கரெக்டாவே நாங்க லிஸ்ட் கொடுத்தோம். 2000 பேர் தமிழ்நாடு இருக்க எல்லா மாவட்ட தலைநகரத்திலையும் மனு சாஸ்திரத்தை எரிச்சு கைதானோம். அப்ப எரிச்சா கட்டாயமா ஒரு மாதமாவது உள்ள வைப்பான், 2 மாதமாவது இருக்கலாம், மினிமம் 1 மாதமாவது நம்ம சிறையில இருக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிதான் தோழர்களுக்கு அறிவிப்பு கொடுத்தோம். அப்ப திமுகவோட தலைவர் கொளத்தூர் மணி அதை தோழர்கள்ட்டே சொன்னார், நீங்க மனுசாஸ்திரங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 1927 பெரியார் கொளுத்தினது, அம்பேத்கர் கொளுத்தினது, அதுக்கப்புறம் 83, 84 திராவிடர் கழகம் கொளுத்தினது. ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி அந்த பிரச்சனை கையில் எடுக்கிறோம். அதனால அரசாங்கம் கட்டாயமா நடவடிக்கை எடுக்கும். குறைஞ்சது 1 மாச தண்டனையாவது இருக்கும். அதுக்கு தயாரா இருக்கவங்க மட்டும் பட்டியல் பேர் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி 1 மாசம் தயாரா, சிறைக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பட்டியல் எடுத்து பட்டியல் கொடுத்தோம். 2000 பேர் பட்டியல் கொடுத்து அப்படி எரிக்கப்பட்டதுதான் மனுசாஸ்திர எரிப்பு போராட்டம். அந்த போராட்டத்துல ஆதித்தமிழர் பேரவையோட ஒட்டுமொத்த அமைப்புமே எல்லா பகுதியிலும் கலந்துக்கிட்டாங்க. பொள்ளாச்சியில தோழர் அதிகமானவரும் கலந்துக்கிட்டாரு. ஆனா அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட கலந்துக்காத ஒரு அமைப்பு இருக்கு, அது விசிகா மட்டும்தான். அது பின்னாடி அதே மனுசாஸ்திரத்தை எதிர்த்து தோழர் திரும்ப நிறைய பேசினாரு. அந்த சமயத்திலயும் திராவிட இயக்கங்கள் அவருக்கு துணையா இருந்தாங்க, அது வேற கதை. அப்ப ஊர் சேரிங்கிற பிரிவினையை எதிர்த்து அண்மை காலத்துல பெரியார் இயக்கம் என்ன பண்ணுச்சுன்னா இதுதான் பண்ணுச்சு, மனுசாஸ்திரத்தை கொளுத்துச்சு. அந்த ஊர் சேரி பிரிவினைக்கு காரணமா இருக்க மனுசாஸ்திரத்தவே கொளுத்தணும். எவிடன்ஸ் கதிர், எங்களை கேள்வி கேட்கிற எவிடன்ஸ் கதிர், நான் ஒரு சவாலா சொல்றேன், நீங்க தீண்டாமை வன்கொடுமைகள் எதிர்த்து களத்துல நிக்கிறீங்கல்ல, இந்த ஊர் சேரி பிரிவினைக்கு அடிப்படை காரணம் மனுசாஸ்திரம். இது நீங்களும் மறுக்க முடியாது, அம்பேத்கரையும் பேசுற பெரியாரையும் பேசுற யாரும் மறுக்க முடியாது. அப்படிங்கும்போது உங்க எவிடன்ஸ் அமைப்பு சார்பா ஒரே ஒரு நாள் இந்த தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு காரணமா இருக்க மனுசாஸ்திரத்தை கொளுத்துவோம், எவிடன்ஸ் கதிர் சார்பா, எவிடன்ஸ் அமைப்பு சார்பா கொளுத்துவோம் நீங்க சொல்லி பாருங்க. உங்க கூட நாங்க வேலை செய்யறோம். நன்றி.